இப்படி இந்த புதனோட பிரச்சனை உள்ளவர்கள் என்ன பண்ணணுன்றத சொல்றேன். சயன கோல பெருமாள் பிரச்சனைகளை சொல்லி அடிச்சு இப்போ தீர்வை சொல்லிவிடுவோம். ஆமா, ஸ்ரீரங்கத்தில் இருக்கிறவ தான் அது மாதிரி. ஆமா. இப்போ சென்னையில் வந்து திருநீர்மலையில் நீர்வண்ண பெருமாள், அதே ஸ்ரீரங்கநாதர் இங்கே படுத்திருக்கார் குரோம்பேட் பக்கத்தில், அங்கே போகலாம். திருச்சி ஸ்ரீரங்கத்துக்கு போகலாம். எங்கெல்லாம் அந்த சயனகோல பெருமாள் இருக்காரோ, பார்சாரதி கோயிலில் இப்போ அவரை தரிசிக்க போகிற இடத்துலேயே ஒரு சயன கோலத்தில் நிச்சயமா உங்களுக்கு எல்லா இடத்துலையும் கிடைக்கும். நீங்கள் ஒரு விஷயத்தை தேடினீங்கன்னா கிடைக்கும். எல்லாமே யூடியூப்ல யாராவது ஒருத்தர் சொல்லுவாங்க, உட்காந்துக்கிட்டு இருக்காதீங்க. இப்போ உங்களுக்கு ஒரு விஷயத்தை இப்போ கூட பேசிக்கிட்டு இருந்தோம். ஒரு ஜோதிடரே உங்களுக்கு ஒரு விஷயத்தை சொல்றாரு, இந்த விக்கிரகத்தை வச்சுக்கோங்க, இதை வணங்குங்க அப்படிங்கிறப்போ அதை அந்த சம்பந்தப்பட்ட அந்த ஜாதகர் தான் வந்து அதை வணங்கி அதுக்கு உருவேற்றி அதனோடு பேசி பழகி அதோட ஒரு இணக்கத்தை ஏற்படுத்தி உன்னை வந்து நான் கிடைக்கிற பொக்கிஷமாக நான் வச்சுருக்கேன்னு சொல்லி பேசி பழகி அதோட வாழ சொன்னீங்களே, உனக்கு பசிச்சா நீ சாப்பிடு, உனக்கு கஷ்டத்தை நீ சொல்லி அழு, அப்போ தான் அதுக்கு வந்து வேல்யூ ஜாஸ்தி. ஆமாம், உங்களுக்கு ஒரு விஷயம் கிடச்சுன்னா அது கூட நீங்கள் வந்து உறவாடணும், அது கூட பேசணும், பழகணும். இது கேட்கறதுக்கு விளையாட்டுத்தனமாக இருக்குங்கய்யா. ஆனால் ஆத்மார்த்தமாக உன்னை நேசிக்கும் போது தான் அது உங்களுக்கு திரும்ப கொடுக்கும்.